நமஸ்காரம். நமஸ்காரம். இன்னைக்கு மார்கழி 28 ஆயிடுத்து. அம்மா இன்னைக்கு என்ன பிரசாதம் பண்ண போறேன்? அன்னவரம் சத்யநாராயண பிரசாதம் பண்ண போறேன். ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு கோதுமை ரவையில பண்ற பிரசாதம் அது. வாங்க பார்க்கலாம். ரவை 1 கப்பு, வெல்லம் 1 கப்பு, சர்க்கரை 1 கப்பு, 3 ஒரே அளவா இருக்கணும். நெய் 3/4 கப்பு, ஏலக்காயும் பச்சை கற்பூரமும் கொஞ்சம் சின்னது, ஜாதிக்காயை கொஞ்சம் பொடிச்சு வச்சுருக்கேன். வானலியே நெய் விட்டுக்கோங்க. 1 கப் கோதுமை ரவை இந்த நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்த அப்புறமா 3 டம்ளர் ஜலம் சேர்த்துக்கோங்க. அதில் நல்லா வேக வச்சுக்கோங்க. கோதுமை ரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 1 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் கரைஞ்சதும் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. அப்பப்போ நெய் சேர்த்துட்டே வாங்க. அப்போதான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ நெய் நல்லா பிரிஞ்சு வரத்துக்காக 5 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். இந்த ஸ்டேஜில் திரும்ப நெய் சேர்த்துண்டு ஏலக்காய் பொடி, பச்சை கற்பூரம், ஜாதிக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. திரும்ப மூடிட்டு கொஞ்ச நேரம் அதில் நல்லா வேகட்டும். இப்போ கெட்டி ஆயிடுது. இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். அன்னவர சத்யநாராயண பிரசாதம் ரெடி ஆயிடுது. பிரசாதம் இன்னைக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. கோதுமை ரவை பண்ணது அன்னவர சத்யநாராயண பிரசாதம். இது ரொம்ப பிரசித்தி பெற்ற பிரசாதம். அம்மா சூப்பரா பண்ணியிருக்கா. அம்மா நல்லா இருக்கு பாக்குறதுக்கே. நல்லா வந்திருக்கு. இன்னைக்கு பிரசாதம் டேஸ்ட் பண்ணி பாரு. கண்டிப்பா பண்றேன். சத்யநாராயண பிரசாதம் டேஸ்ட் பண்ணாம இருக்கக்கூடாது. ஆக்சுவலா என்ன பூஜை பண்ணினாலும் சத்யநாராயண பூஜைக்கு மெயினா பிரசாதம் பண்ணிட்டு கண்டிப்பா பிரசாதத்தை ஸ்வீகரிச்சுடணும். சத்யநாராயணா ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ரொம்ப டேஸ்டான ஒரு பிரசாதம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. தேங்க்யூ.